எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் உங்களோடு இணைவதிலே மிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். காரணம், 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு துவங்கி அது புது மாதமாக முதல் மாதம் ஜனவரி. இந்த ஜனவரி மாதத்திலே பொது தலைப்பாக ஆண்டி கூட அரசனாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரக நிலைகள் தருகிறது. கிரகங்கள் இந்த சதுரங்க விளையாட்டு போல், அதாவது ஒன்று தர ஒன்று தடுக்க என்று இருந்தாலும் கூட தரக்கூடிய நிலைகளிலே அற்புதத்தோடு துவங்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. இந்த ஜனவரி மாதத்திலே ஜனவரி 18, 19, 20, 21 ஆகிய நாட்களில் 5 கிரகங்கள் இணைந்து இருப்பது என்பது, அது 12ஆம் இடத்திலே இணைந்தாலும் கூட கிரகங்களினுடைய அந்த பலம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிந்து தரக்கூடிய விஷயத்திலே பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதிகள் தரக்கூடிய அற்புதம் மிக அற்புதமாக இருக்கிறது. எந்த நிலையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தராமல் இருக்காது இந்த ஜனவரி 2026. அதனால்தான் பாதச்சனியிலும் பொற்காலம் துவங்கியது என்று 2026 ஜனவரி துவங்கும் போது உங்களுக்கு பொற்காலத்திற்கான ஒரு அடிச்சுவடுகளோடு துவங்குகிறது என்று இந்த பதிவினை தருகின்றேன். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. கும்ப ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பாக அமையும். சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் தனத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சீரான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் போது, இதற்கு முன்பு இருந்த அந்த போர்க்களம் எல்லாம் மாறி பொற்காலத்தை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்பு. ஆனால் இருந்தாலும் கூட பாதச்சனி, சனி பகவான் 2ஆம் இடத்தில மிக ஆதிக்க சக்தியோடு இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட முழு சுபரான உங்களுக்கு லாப மற்றும் தனாதிபதியான குருவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலும், குரு பகவான் 5ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாகவும், குருவினுடைய அந்த தெய்வ கடாட்சம் அருளாசியினால் எந்த தடை தாமதம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிக்கான வழியை நோக்கி செல்லக்கூடிய அற்புதம். ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷன், உங்களிடம் சாத்வீகம் இருக்க வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை இவற்றிலிருந்து நீங்கள் வெளிவந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த சனி பகவான் ஏதேனும் சிறு பிழை நீங்கள் செய்தாலும் கூட பொறுத்தருள மாட்டார். ஆனால் குரு பகவான் பொறுத்தருளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இங்கு குருவினுடைய அருளால் நீங்கள் இந்த வருடம் முழுக்க அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். ராசியிலே ராகு இருக்கிறார். அந்த ராகுவின் காரணமாக படபடப்பு இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட இந்த ஜனவரி 2026 என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு அந்த பொது விஷயங்களிலே இழந்த நன்மதிப்பை பெறுவதற்கான முயற்சியில ஈடுபடும் போது வெற்றியை தரும். அதனோடு கூட நல்ல ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அந்த இலக்கை அடையக்கூடிய அற்புதத்தை தரும். பொது வாழ்க்கையிலே வளர்ச்சியை தரும். 9 மற்றும் 10ஆம் இடத்து நிலைகளிலே இந்த ஜனவரி மாதத்திலே வெற்றி, மாதத்தினுடைய முதல் பாதி 11ஆம் இடத்திலே அமையக்கூடிய அந்த லாப நிலையிலே அமையக்கூடிய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சிறப்பை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வருட துவக்கத்திலேயே உங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களிலே சீராக செயல்படும் போது, தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்படும் போது அதனால் ஒரு பண பயன் என்பது நிச்சயமாக இருக்கும். அதோடு கூட சிறு சிறு இடப்பெயர்ச்சி, அங்கு இங்கு அலைச்சல் இவையெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய இந்த காலநிலையில இந்த ஜனவரி மாதம் இதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் இதுவரை எதிலே பணம் இழந்தீர்கள் என்று யோசித்து அதிலிருந்து மீட்டெடுக்க முயற்சி செய்யும் போது ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு ஏதேனும் சரிவர ஏதேனும்
திருமணமோ அல்லது கல்வியோ சரிவர இல்லை என்றால் எதை சீர் செய்தால் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் என்று யோசிக்கிறீர்களோ அதை சீர் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதேபோல் உணவு பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பாடு தேவை. ஏனென்றால் சுக்கிரனும் இந்த கிரக நிலைக்குள் 11ஆம் நிலையிலே இணைந்திருக்கும் போது உணவிற்கு, அதாவது நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் சாப்பிட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது. பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை என்பது நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சாதாரண நிலையில் இருந்தவர்கள் படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல ஒரு அரசன் என்றால் எல்லோரும் அரசனாக முடியாது. ஆனால் அரசனை போல் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பதவியிலே பெயர் புகழ் அடைவதற்கு இதற்கு நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த ஆணவம் என்ற விஷயத்திலிருந்து வெளிவர வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் நிச்சயமாக ஒரு இமியளவும் இருக்கக்கூடாது. எங்கு சட்டத்தின்படியோ அல்லது எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அல்லது மனிதர்களை வருத்தக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியே செயல்படக்கூடிய, அதாவது நல்ல விஷயங்களிலிருந்து வெளியே செயல்படக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் வெளியேறினால் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் காத்திருக்கிறது. ஆகையினால் வெற்றிக்கான வழி அதிகம். ராகு ராசியிலே இருக்கிறார், உங்களை உயர்த்த காத்திருக்கிறார், உயர்த்த காத்து நிற்கிறார், அதாவது வெயிட்டிங். அதேபோல் உயர்த்தி காக்கவும் செய்வார், புரொடெக்டர். ஆனால் சிறு தவறு செய்தால் அவர் எதிரே இருக்கக்கூடிய அந்த கேதுவினுடைய தன்மையையும் பெற்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது. ஆகையினால் உங்களோடு சேர்க்கை சரியில்லை என்றால் சிக்கல் தான். அதனால் தவறான சேர்க்கை என்றால் ஜனவரியிலே அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பாருங்கள். முட்டி, முழங்கால், தொடை பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஏதேனும் நோய் நொடி இருந்தால் அவையெல்லாம் தீர்வதற்கான வழி என்பது நிச்சயமாக தென்படும். ஜனவரி 28 தை 14 வளர்பிறை முகூர்த்த நாள். இதுல நல்ல விஷயங்களை துவக்குவதற்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றி. ஜனவரி 18 முதல் ஜனவரி 21 வரை 5 கிரகங்கள் இணைந்து இருக்கின்றன. 5 கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது 12ஆம் இடத்திலே இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை, அங்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 12ஆம் இடத்துல, இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சூரியன் புதனோடு இணைந்து, ஆகையினால் எந்த விதமான தவறோ ஏதோ ஒரு நஷ்டமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட சமயோஜித சிந்தனையின் மூலமாக சரியான ஆலோசனை பெற்று அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழியை பார்க்க வேண்டும். வருட துவக்கத்திலேயே சுக்கிரன் மற்றும் குரு தரக்கூடிய இந்த ககல யோகத்தினால் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நான் ஆண்டி கூட அரசனாகக்கூடிய அமைப்பு என்று ஏன் சொன்னேன் என்றால், ராகு மற்றும் சந்திரன் அவ்வப்போது இருக்கக்கூடிய நிலைகளில மிருதங்க யோகம் என்பது ஏற்படும். அப்படிப்பட்ட மிருதங்க யோகம் என்பது வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஜனவரி 1ஆம் நாளிலேயே, ஜனவரி மாத துவக்கத்திலேயே ஏற்படுகிறது. இது மன்னனுக்கு நிகரான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நிலை என்பது எங்கு என்றால் ரிஷப ராசியிலே. அந்த ரிஷப ராசியில்தான் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் இந்த ஜனவரி 1 வியாழக்கிழமை ஆங்கில புத்தாண்டு. அந்த ஆங்கில புத்தாண்டிற்கு கும்பராசி என்பர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். பிரதோஷம் அன்று, பிரதோஷ திதியிலே பிறக்கிறது. வியாழக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஹரியும் சிவனும் ஒன்றுத்தான். ஆகையினால் இது ஒரு அற்புதம். சந்திரன் ரிஷப ராசியிலே கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே நவாம்சத்திலே ராகுவோடு இணைந்த சந்திரனாக மீனத்திலும், லக்னம் ஹம்சத்தில் 2ஆம் பாதத்திலே விழுகிறது. அந்த உதயாதி நாழிகை என்று சொல்லும் போது நவாம்சத்தில் ரிஷபத்தில் புதனுடன் இணைந்து இந்த ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது. இந்நாள் கலிகாலம் விஸ்வாவசு தனுர் மாதம், மார்கழி மாதம், ஹேமந்தருடு தட்சிண அயன மார்கழி 17ஆம் நாளாக இது அமைகிறது. சந்திரன் உச்சம்.
ஆகையினால் 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று இந்த வருடம் துவங்கும் போது அந்த நிலை உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனானவர் இருக்கக்கூடிய நிலை என்பது 4ஆம் இடத்துல இருப்பார். அதனால் சிந்தை தெளிவோடு எந்த விதமான மனக்குழப்பம் என்று செயல்படும் போது இந்த சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உதயமாகக்கூடிய வருடம். ஆகையினால் பெண்களின் மூலமாக ஆதாயம், பெண்களுக்கு உரிய மதிப்பு தருவது, இவையெல்லாம் வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருமங்கல யோகத்தோடு துவங்கக்கூடியது. தேவையான ஆற்றல் அனைத்தையும் தந்துவிடக்கூடிய அற்புதம். அதே போல் தை பிறக்கும் போது, அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் தை பிறக்கும் போது தொடர்ந்து அந்த நிபுணத்துவ யோகம் என்பது இருக்கிறது, வெற்றிக்கான வழி. இதுல அஷ்டக வர்க்க கணக்குகள் என்று பார்க்கும்போது அல்லது எந்த கிரகம் ஆதிக்கமாக இருக்கிறது என்று பார்த்து கணக்கு பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த ஜனவரி மாதம் முழுக்க இந்த தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது ஒரு அற்புத யோகம். அது மட்டுமல்லாமல் இந்த தை துவங்கும் போது பேரி யோகத்தின் மூலமாக நல்ல சொத்து சேர்க்கை, புகழ், குழந்தைகளுக்கான பலம், இவையெல்லாம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய கட்டமைப்பை தந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து நிபுண யோகம் என்பது சூரியன் புதன் இணைந்து லாபத்தை எப்படி பெறுவது, அந்த பெற்ற லாபத்தை எப்படி ஒரு நீண்ட நெடுங்காலத்துக்கு மூலதனமாக வைப்பது என்பதும் உங்களுக்கு புரியக்கூடிய, உணர்த்தக்கூடிய அமைப்பை தரும். கேதார யோகம் என்பது நவாசி யோகங்களிலே வரக்கூடியது. இதுல விவசாயிகளுக்கு, கும்பத்திலே விவசாயிகளாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றியை தரும். அதோடு கூட மாதத்தின் மைய பகுதியிலே பார்க்கும்போது அசுப யோகம் என்பது அமைகிறது. அசுப யோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு, கும்ப ராசிக்கு 2 மற்றும் 12 முன்பின் அசுபர்கள் அமைவது என்பது அசுப யோகம். அதாவது நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்று எதை வேண்டுமானாலும் செய்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இங்குத்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்படியோ சட்டத்திற்கு உட்பட்டோ சட்டத்திற்கு புறம்பாகவோ ஒன்றை சாதித்து விடலாம் என்றால் அப்படி சாதிக்க ஒரு வழியை தந்து பெரும் சோதனைக்குள் தள்ளிவிடக்கூடிய கிரகநிலை. ஆகையினால் இந்த அசுபயோக தன்மையை அந்த கன்னிங் என்று சொல்வார்கள். அதாவது தந்திரத்தோடு செய்வது, சட்டத்திற்கு புறம்பாக செய்வது, சின்ஃபுல் டிசையர்ஸ், பாவம் தரக்கூடிய எண்ணங்கள், இவற்றிலிருந்து அகன்றிருந்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். இன்னும் சனி பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். தனாதிபதியினுடைய இடத்திலே ராசி அதிபதி இருக்கிறார். ராசியில் ராகு. ராகு என்பவன் ஃபாஸ்ட் சாட்டர்ன், வேகமாக செயல்படக்கூடிய சனி. சனி பகவான் மெதுவாக பலன்களை தருவார். ஆகையினாலே இன்னும் உங்களுடைய ராசியிலேயே ஒரு வேகச்சனி இருக்கிறான் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள். தர்மத்தோடு செயல்படும் போது, கர்மத்தை சரியாக செய்யும் போது, உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யும் போது, கடமையை செய்யும் போது மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய முடியும். அதேபோல் சூரியன் சுக்கிரன் இணைவு ஒரு ராஜயோகத்தை தரும். செவ்வாய் புதன் இணைவு, சுக்கிரன் புதன் இணைவு, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து 12ஆம் இடத்திலே மாதத்தினுடைய அடுத்த பகுதியில இருந்தாலும் கூட பொறுமையோடு செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். புதன் தரக்கூடிய விபரீத ராஜயோகம். அதனால் கணக்கு வழக்குகள், சிந்தையிலே உதித்த விஷயத்தை சீராக செயல்பட வேண்டும் என்றால் சரியான ஆலோசனையோடு செயல்படுவது, இவையெல்லாம் வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும். கும்பராசி அன்பர்களே, செவ்வாய் 12ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக ஏதேனும் முயற்சிகளிலே தீவிரம் காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் அந்த தீவிரம் காட்டுவது நல்ல வழிகளிலே இருந்தால் அது மாபெரும் வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயங்களிலே நிச்சயமாக ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு நன்மையை தராது. கும்பராசிக்காரர்களே, ஜனவரி மாதத்திலே பல புதிய புதிய யோசனைகள் எல்லாம் மனதிலே எழும். பண விஷயங்களிலே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை. சுக்கிரன் 11லே, சனியினுடைய பார்வையிலே சுபகாரியங்கள் ஜனவரி 13க்கு முன்பு சற்று கூடுதல் சிறப்புகளை தரும். நிதி மற்றும்
செலவு, அதாவது நீங்கள் வரவு செலவு பற்றி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய இந்த கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமையக்கூடியதாக இருக்கும். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களுடைய இணைவு என்பது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். சனி பகவான் 2வது வீட்டில இருக்கிறார், குரு 5வது வீட்டில இருக்கிறார். அதனால் ஒன்றல்ல பல விஷயங்களிலிருந்து பணம் வருவாய் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு தந்துவிடுகிறது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த செலவுகள் மாதத்தினுடைய அடுத்த பகுதியிலே அதிகரித்து சற்று உங்களுக்கு கைப்பணத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே பணம் செலவழிக்கும் போது மூலதன செலவுகளாக செலவழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சில கடினமான விஷயங்கள், அதாவது சில சவால்களை சந்திக்கக்கூடிய கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஜனவரி மாதத்திலே இருக்கும். 5ஆம் இடத்திலே குரு வக்ரத்திலே ஞானத்திற்கு குறைவில்லை. ஆனால் 17 ஜனவரி வரை மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அதன் பின்னர் மறதி போன்ற விஷயங்களினால் ஏதேனும் தேர்வு என்று இருந்தால் ஒரு முறை படித்து விட்டோம், பார்த்துக் கொள்ளலாம், நமக்கு ஞாபகம் இருக்கும் என்று சென்றீர்கள் என்றால் மறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் பயிற்சி முதிர்ச்சியை தரும். ஞாபக சக்தி என்பது தொடர்ந்து பயிற்சி, நினைவூட்டல், அதாவது நினைத்து பார்த்துக் கொள்வது, படித்த விஷயத்தை என்பது மாணவர்களுக்கு முக்கியம். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் தொழில் மற்றும் வேலையிலே சாதிக்க நினைப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உச்சம் தொடக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது. ஆனால் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தை பிறக்கும் முன்பே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்துல நினைத்தது போல் இல்லை என்றாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு மூலதனம் அல்லது வெளியூர் வெளிநபர்களின் ஆதரவு மூலமாக வெற்றி என்பது இருக்கும். ஆனால் 3ஆம் நபரை நம்பி உங்களுடைய வியாபாரத்தை ஒப்படைப்பதோ அல்லது அவர்களை நம்பி ஏதேனும் ஒன்று புதிதாக துவங்குவதோ உங்களுடைய இருக்கும் வியாபாரத்தையும் கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைந்துவிடும். தொழில் ரீதியாக திட்டமிட்டு வேலை செய்யும் போது தொட்டது துலங்கும், வெற்றி என்பது இருக்கும். 12ஆம் இடத்திலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் கும்பராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இவற்றையெல்லாம் தந்து ஒரு விஸ்வரூப வெற்றிக்கான வாய்ப்பை தரும். அது மட்டுமல்ல, சூரியன் செவ்வாய் இணைவு என்பது வெற்றி நிச்சயம். காதல் சார்ந்த உறவுகளிலே செவ்வாய் 12க்கு வருகிறார், சுக்கிரனும் அங்கு இணைந்திருக்கிறார். ஆகையினால் விட்டு கொடுத்தால்தான் காதல் இனிமை. 5ஆம் நிலையிலே குரு வக்ரம். காதலுக்கு காதலர்கள் என்ன சொல்கிறார்களோ, அதாவது நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ, யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நீங்கள் தலையாட்டி பொம்மை போல் தலையாட்டினால் காதல் இனிக்கும், இல்லை என்றால் கசக்கும். உங்கள் பேச்சு இப்போது காதலில் இந்த மாதம் எடுபடாது. அதனால் காதலிலே கவனம். திருமண உறவு என்றால் சற்று இடர்பாடுகள் வாழ்க்கை துணையோடு இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த 7ஆம் இடம் என்பது உங்களுடைய 7ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க கேது இருக்கத்தான் செய்வார். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ வழித்துணையோ வேலையில் உடன் இருப்பவர்களோ அவர்கள் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு இனிமை அமையும். எந்த மிகப்பெரிய அற்புதமான விஷயமும் உடன் இருப்பவர் சேர்க்கை சரியில்லை என்றால் சிக்கல் வரும். உங்கள் மீது ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து வைத்து பேசக்கூடிய சூழ்நிலை உங்களோடு இணைந்திருப்பவர்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பழி உங்கள் மீது போடக்கூடிய அமைப்பு இருக்கும், உன்னால் தான் என்று. ஆகையினால் இந்த விஷயத்தை லாவகமாக எப்படி சீர் செய்து கொள்வது என்று உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப முடிவு செய்து வாழ்க்கையில இல்லறத்தை நல்லறமாக வைத்துக் கொள்ள உங்களுக்கு இது ஒரு பதிவு, எச்சரிக்கையாகவே தருகின்றேன். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை. அலைச்சல்கள், நீண்ட பயணங்கள் இருக்கும். வெளிநாடு செல்வதிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகினால் மாணவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அந்த முடிவை சற்று எடுத்தது சரிதானா என்ற அந்த மன உளைச்சல் என்பது இருக்கும். அதிலிருந்து நீங்கள் மனதை ஸ்திரத்தன்மையோடு நல்ல முடிவுகளை நல்ல ஆலோசனையோடு எடுக்க வேண்டும்.
உடல்நலத்தை பொறுத்த வரையில ஏற்ற இறக்கங்கள் காண்பதற்கு வாய்ப்பு. காரணம் வெளி உணவுகள். முன்னமே சொன்னேன், சுக்கிரன் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் ஆகிய இப்படி வெளி உணவுகள் மீது ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவது அல்லது சென்ற இடத்தில் சாப்பிடுவது மூலமாக உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். அதிலே கவனம். உணவு பழக்கங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தலைவலி போன்ற சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு பின்னராக புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது சரும நோய்கள் அல்லது எதிர்ப்பு சக்தி அது சார்ந்த விஷயங்களிலே, இம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை. அலர்ஜி அல்லது தொற்று நோய் இருக்கக்கூடிய இடங்களை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் சில நாட்கள் மிக கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமையும். அவை சந்திராஷ்டம நாட்கள் என்றால் ஜனவரி 8 6:39 PM முதல் ஜனவரி 11 4:52 AM வரை. ஆகையினாலே 9, 10 ஜனவரி மாதத்தில் ஆகிய 2 நாட்களும் முழு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. புதிய வேலைகளை துவக்காமல் இருப்பது, செய்யக்கூடிய வேலைகளையே சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் எச்சரிக்கையோடு செய்வது, ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனம், நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவு நேரங்களிலே வாகனத்தை தனியாக இயக்குவதை தவிர்ப்பது. அதோடு கூட கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி மாதமே ஹாப்பி நியூ இயர் துவங்கக்கூடிய அந்த நாளென்றே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஜனவரி 1, 9, 10, 19, 20, 28 மற்றும் 29 ஆகிய நாட்கள். கும்பராசி என்பர்களே, மீண்டும் உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக தந்திருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில இருந்தால் அல்லது ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.